அதே மாதிரி உங்க வீட்டுக்காரரை பத்தி நீங்க ஏன் யோசிக்க மாட்டேங்கிறீங்க? இப்ப வேலுவுக்குன்னு தனியா ஒரு ஹோட்டல் வந்துருச்சு. இதுக்கு நடுவுல உங்களுக்குன்னு இந்த வீட்ல என்ன இருக்கா? நீ அவங்களுக்கு ஒரு தொழில், ஒரு லாபம், ஒரு குடும்பம்னு ஆயிடுச்சு. ஆனா இப்படி உங்களை தனியா விட்டுட்டாங்களேன்னு தான் என் மனசே கேட்க மாட்டேங்குது. ஆமா மகா, வேலு மட்டும்தான் அந்த ஹோட்டலுக்கு மாடா உழைச்சானா? நீ தானே உழைச்ச. திரும்பவும் சொல்றேனே நினைக்காத. நீ வேணா அதெல்லாம் மறந்து போகலாம். இந்த குடும்பத்துக்காக நீ எதை பத்தியுமே யோசிக்காம உன் நகை எல்லாத்தையும் தூக்கி கொடுத்தவ தானே. ஆனா இன்னைக்கு இந்த வீட்டுல உன் நிலைமை என்ன? உன் புருஷனுக்கு என்ன மரியாதை இருக்கு சொல்லு? சின்னதுங்க கூட சரிக்கு சமமா இல்ல பேசுதுங்க. இவ்வளவு ஏன் இங்க நாங்க வரும்போது கற்பகம் பேசுனதே நான் கேட்டேன். என் பிள்ளைங்க எல்லாம் மேல வந்துருச்சு, அது போதும் வாய் கூசாம சொல்ற. நீயும் அவ பெத்த பொண்ணு தானே, உன்னை பத்தி அவ கொஞ்சமாவது யோசிச்சால? பெத்தவளே யோசிக்கலேங்கிறப்போ கூட பிறந்தவங்க மட்டும் எப்படி யோசிப்பாங்க? அண்ணி, சத்தமே இல்லாம இந்த வீட்ல இப்படி ஒரு அநியாயம் நடந்துட்டு இருக்கு. நீங்க செல்வி செல்வின்னு தூக்கி வச்சு கொண்டாடுற செல்வி உங்களுக்கு என்ன பண்ணிருக்கா? அவளை பொறுத்த வரைக்கும் நீங்க அவ வீட்டு டிரைவரோட பொண்டாட்டி, அவ்வளவுதான். அது புரியாம நீங்க அவளை ஏதோ பெருசா நினைச்சிட்டு இருக்கீங்க. இங்க பாரு மகா, கூட்டு குடும்பமா இருந்தாலும் சரி, பாசநேசமா இருந்தாலும் சரி, இந்த காலத்துல நமக்குன்னு கொஞ்சம் சுயநலமா யோசிச்சு சூதானமா இருந்தாதான் கடைசி காலத்துல நம்ம வாழ்க்கைய ஓட்ட முடியும். இதுக்கு மேல உனக்கு புரியுற மாதிரி என்னால சொல்ல முடியாதுமா. இங்க பாருங்க அண்ணி, உங்க தம்பிங்களை இப்படி விட்டு கொடுக்காம பேசுறேன்னு அது இதுன்னு என்ன மடக்க பாக்காதீங்க. உங்க தம்பி ஒன்னும் வேற யாரும் இல்ல, ஏன் புருஷன் தான். இருந்தாலும் நானே இதை உங்ககிட்ட சொல்றேன்னா அப்ப உங்க மேல எனக்கு இருக்கிற ஒரு அக்கறைனாலதான். இத நீங்க தனியா இருந்து யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே புரியும். சரி வாமா, நம்ம போலாம். கடவுளே, என் பசங்க எல்லாரும் இன்னைக்கு உன் புண்ணியத்துல நல்ல நிலைமையில இருக்காங்க. இதே மாதிரி என் பசங்க எப்பவும் யார் கண்ணும் படாம ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு நீதான்ப்பா வழி பண்ணணும். ஆண்டவா, ஏன் எனக்குள்ள இப்படி ஒரு வேதனை குழப்பம்? என் ரெண்டு தம்பிங்களும் என் ரெண்டு கண்ணு மாதிரி. இன்னைக்கு அதுல ஒருத்தனோட வாழ்க்கைக்கு எது நல்லதோ அதை நீ நல்லபடியா அமைச்சு கொடுத்திருக்க. அதை பார்த்து சந்தோஷப்பட வேண்டியனா ஏன் என் மனசுக்குள்ள இப்படி ஒரு பாரத்தை சுமந்துட்டு இருக்கேன்? நீதான் எனக்கு ஒரு விட சொல்லணும். இந்தா மகா, தொட்டு கும்பிட்டுக்க. அடடா, என்னாச்சு? பார்த்து எடுக்கலாம்ல? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. இந்தா இந்த. ஏய் மகா, என்னாச்சு இவளுக்கு? ஏன் ஒரு மாதிரியா போற? என்னங்க, எடுத்துக்கங்க. கற்பகம், காலையில இருந்து காப்பி குடிக்காம பொழுது விடிஞ்ச மாதிரியே இல்லை.
ஒரு காப்பி எடுத்துட்டு வா. என்னங்க விடிஞ்சதுமே மகா உங்களுக்கு காஃபி போட்டு தருவாளே, போட்டு தரல? வழக்கமா கொண்டு வருவா, இன்னைக்கு என்னமோ கொண்டு வரல. நீ போய் எடுத்துட்டு வா போ. சரிங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பசங்கெல்லாம் ரெடி ஆயிட்டாங்க. அவங்க போனதும் நானே உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். அம்மா வாப்பா வா. ம், தொட்டு கும்பிட்டுக்க. அக்கா ஆ, இப்பதான்ப்பா சாமி கும்பிட்டுட்டு ரூம்குள்ள போனா. அண்ணா வாப்பா. வேலு வா, நல்லா கும்பிட்டுக்கோ. வேலு, அண்ணா இன்னைக்கு உனக்கு முதல் நாள் ஹோட்டல் வியாபாரம். எல்லாத்தையும் பொறுமையா நிதானமா பண்ணு, சரியா? சரிண்ணே. செல்வி, நீ தான் வேலு கூட இருக்கியே, அப்புறம் என்ன கவலை? நீ எல்லாத்தையும் பாத்துக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இருந்தாலும் உனக்கும் சொல்றேன், ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் அதுல ரொம்ப நிதானமா பண்ணணும், புரிஞ்சுதா? நிச்சயமா மாமா. டேய், உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதுன்னா உடனே எனக்கு கூப்பிடுங்க, நான் வந்து பாக்குறேன், சரியா? கண்டிப்பாண்ணே. அப்புறம் வேலு, நான் கேட்கணும்னு நினைச்சேன், உனக்கு உதவிக்கு பக்கோடாவை வேணா கொஞ்ச நாள் அனுப்பி வைக்கட்டுமா? உனக்கு ஒத்தாசையா இருக்கும்ல. எங்க பக்கோடா அங்க போயிட்டா நம்ம ஹோட்டல்ல யாருங்க பாத்துப்பாங்க? இல்ல கீர்த்தி, அண்ணா அதெல்லாம் வேணாண்ணே. பக்கோடா என் கூட இருக்கிறத விட உங்க கூட இருக்கிறது தான் நல்லது. அவன் அங்கேயே இருக்கட்டும். எனக்கு அங்க வேலை செய்யறதுக்கு ஆள் இருக்காங்க, அவங்கள வச்சு நான் பார்த்துப்பேன். ஆமா மாமா, சமையல் எல்லாத்தையுமே வேலு பாத்துப்பாரு, நானும் கூட இருப்பேன். சப்ளை இருக்க ஆள் இருக்காங்க, இது போதும் மாமா. அட பாவி மனுஷா, இருக்கிற எல்லாத்தையும் உன் தம்பிக்கு உருவி கொடுத்துட்டு நம்ம ஒண்ணும் இல்லாம இருக்கணும்னு நினைக்கிறியே. ச்சே. அப்ப சரி. மாமா, அதே மாதிரி உங்களுக்கு எப்ப உதவி வேணும்னாலும் நீங்க உடனே எங்களை கூப்பிடலாம். அடுத்த நிமிஷம் இவர் அங்க இருப்பாரு. சரி செல்வி. ஏம்மா, நிர்வாகம்னா என்னன்னே தெரியாத உனக்கு புது ஹோட்டல் ஆரம்பிச்சு திறமையா நடத்த போறோம்னு சொல்ற. என் மாப்பிளைக்கு என்ன குறைச்சல்? உன் உதவி எல்லாம் தேவைப்படாதுமா. அதான் நானும் என் பொண்ணு இருக்கோம்ல, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க உங்க ஹோட்டல் வேலையை மட்டும் பாருங்க. அத்தை, இப்ப தம்பி என்ன சொல்லிட்டான்? அவன் முத நாள் ஹோட்டல் கிளம்புறான், இப்படியா பேசுறது? வேலு, நீ அம்மா அப்பாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஹோட்டல் கிளம்பு போ. சரி செல்வி, என்னங்க? நீ போ. வாங்க வேலு. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. ம், நல்லா இருங்கப்பா, நல்லா நல்லா இருங்க, நல்லா இருங்க. அந்த ஆண்டவன் உங்களை எப்பவும் நல்லா வச்சுப்பான். சரி சரிப்பா, போயிட்டு வரட்டும் வாங்க. அப்பா அம்மா, நானும் கிளம்புறேன். சரிப்பா, போயிட்டு வா. அம்மா வாமா, போயிட்டு வரேன் அத்தை. ஆ. செல்வி. வேலு, சரா, அண்ணா பார்த்து பத்திரமா போயிட்டு வா, சரி சரியா? சரி, நீ பத்திரமா போ.